இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தொடக்க கால திருச்சபையில, ஆதி திருச்சபையில ஒருவர் ஒருவரை இந்த 40 நாட்களும் இந்த வார்த்தைகளை சொல்லி அவர்கள் வாழ்த்திக் கொள்வார்கள் என்று இந்த உயிர்ப்பினுடைய வாழ்த்துக்களை குறிப்பாக உயிர்த்த ஆண்டவர் இந்த உன்னதங்களில் கீதம் பாடுகின்ற பொழுது ஒருவர் ஒருவருக்கு ஹாப்பி ஈஸ்டர், உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்கள்னு சொல்லி நம்முடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டோம். கிரேக்க பாரம்பரியத்துல ஆதி கிறிஸ்தவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அவர்கள் ஒருவருக்கு இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, 40 நாட்களும் இப்ப நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒருவரை பார்க்கும்போது சலாம் அலைக்கும் அப்படின்னா அவங்க திரும்ப ரெஸ்பாண்ட் பண்றாங்க இல்லைங்களா? அது போல இந்த 40 நாட்களும் கிரேக்க பாரம்பரியத்துல ஒருவரை பார்க்கின்ற பொழுது இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்கள் வாழ்த்து சொல்லுவாங்க. என்ன வார்த்தை அப்படின்னா, கிறிஸ்தோஸ் அனஸ்தி அப்படின்னு ஒருத்தர் சொன்னா அலித்தோஸ் அனஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அன்புக்குரியவர்களே, இத நம்ம இப்போ ஒரு பாடலா பாட போறோம். டோம்னிக் அவர்கள் இந்த பாடலை கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்குவாருன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாம் அப்படி கொஞ்சம் எந்திரிச்சு நிக்கலாமா? இது விடுமுறை விவிலிய பள்ளியில ஒரு 2 நிமிஷமா நீங்களும் நானும் கற்றுக்கொண்ட ஒரு பாட்டு. அந்த பாட்டை தான் நம்ம பாட போறோம். இந்த கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்க அப்படியே பக்கத்துல இருக்கிறவங்கள திரும்பி பார்த்து, உங்க பக்கத்துல இருக்கிறவங்க திரும்பி பார்த்து சொல்லுங்க, இயேசு உயிர்த்தார். ஓகே, அந்த பக்கம் இருக்கிறவங்க சொல்லுங்க, மெய்யாகவே உயிர்த்தார். இப்ப அன்புக்குரியவர்களே, நீங்க வீட்டுக்கு போன உடனே அப்பா அம்மா குழந்தைங்களை பார்த்து என்ன சொல்லணும்? இயேசு உயிர்த்தார். பிள்ளைங்க அப்பா அம்மா பார்த்து என்ன சொல்லணும்? மெய்யாகவே உயிர்த்தார். ஆங்கிலத்துல வந்து he is risen, he is truly risen. அன்புக்குரிய இயேசு உயிர்த்தார். கை தட்டவே இல்லை பாருங்க. இயேசு உயிர்த்தார், மெய்யாகவே உயிர்த்தார். இயேசு உயிர்த்தார், மெய்யாகவே உயிர்த்தார். ஹல்லேலூயா. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நைஜீரியா நாட்டுல ஏறக்குறைய இந்த 10 ஆண்டுகள்ல நைஜீரியா நாட்டுல, இன்னும் சிரியா, இலங்கையில 2019ஆவது ஆண்டுல ஒரு 3 தேவாலயங்கள்ல இந்த ஈஸ்டர் பெருவிழா அன்றுதான் வெடிகுண்டு சம்பவம் நடந்தது. ஏறக்குறைய இதுவரையிலுமாக நைஜீரியா நாட்டுல, இன்னும் சிரியா நாட்டுல எங்கெங்கெல்லாம் உயிர்ப்பு பெருவிழா கொண்டாடப்படுகிறதோ, எங்கெங்கெல்லாம் கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாடப்படுகிறதோ, இதுவரையிலும் 50,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 50,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது இன்டர்நேஷனல் நியூஸ் சேனல். அந்த நியூஸ் சேனல் வழியாக நமக்கு இன்று கொடுக்கப்படக்கூடிய ஒரு செய்தி. காரணம், ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பை குறித்து சாத்தானுக்கு அத்துணை பயம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அன்புக்குரியவர்களே, ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்க்கவில்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் கொண்டிருக்கிற விசுவாசம், நம்பிக்கை அத்தனையும் பொய். இயேசு உயிர்த்தார், மெய்யாகவே உயிர்த்தார். ஆகவேதான் ஆதி காலத்துல, தொடக்க காலத்துல கிறிஸ்துவர்கள் ஒருவரை ஒருவர் இந்த நாளில் மட்டுமல்ல, பாஸ்கா காலம் முழுவதும் இயேசு உயிர்த்தார் என்று சொல்லி, மெய்யாகவே அவர் உயிர்த்தார், he is risen, he is truly risen என்று ஒருவரை ஒருவர் இந்த 40 நாட்களும் அவர் வாழ்த்து சொல்லி அவர்கள் தங்களுடைய அந்த ஈஸ்வரனுடைய விழாவினுடைய வாழ்த்துக்களை ஒருவரோடு ஒருவர் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வார்களாம். அன்புக்குரியவர்களே, இப்படி 50,000 பேர் ஏறக்குறைய இந்த உயிர்ப்பின் நாட்களில் இறந்திருந்தாலும் கூட, பிரியமானவர்களே, 19 வயதிலிருந்து 20 வயது 21 வயது இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்கள் இந்த நாட்கள்ல ஒரு அருமையான காரியத்தை கடைபிடிக்கிறார்களாம். இந்த உயிர்ப்பு பெருவிழாவுடைய இந்த நாட்களில நீங்களும் நானும் எடுக்க வேண்டிய உறுதி என்ன தெரியுங்களா? இன்று நம்முடைய இந்தியாவுல ஒரு சில மாநிலங்கள்ல மதமாற்ற சட்டம், ஒருவேளை நீங்கள் மதம் மாற்றுகிறீர்கள் என்று அவர்களுக்கு தெரிந்தால் ஜாமீன் இல்லாம 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. பிரியமானவர்களே, இங்கு நீங்களும் நானும் யாரை மதம் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய பாரம்பரிய வழிபாட்டை நாம் இங்கே கொண்டாடவில்லை. மாறாக
இயேசு உயிர்த்தார், மெய்யாகவே அவர் உயிர்த்தார், அவர் உன்னை அன்பு செய்கிறார் என்று சொல்லி நம்முடைய சொல்லின் வழியாக, நம்முடைய செயலின் வழியாக எல்லா மக்களுக்கும், ஒருவேளை அது கல்வி வழியாக, ஒருவேளை மருத்துவம் வழியாக, ஒருவேளை நம்முடைய சிறிய சிறிய உதவிகள் வழியாக, அன்பு பணிகள் வழியாக, அறச்செயல்கள் வழியாக நாம் எல்லோருக்கும் என்பித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய இந்த 50,000 பேரை கொன்னுட்டான், ஒருவேளை தங்களுடைய இலக்கை அடைந்து விடுவார்களோ என்ற எண்ணம் கொண்ட அந்த நாட்டுல 19 வயது, 20 வயது, 21 வயது இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்கள் ஒரு அருமையான ஒரு காரியத்தை கடைபிடிக்கிறார்களாம். என்ன தெரியுங்களா? ஒரு நாளைக்கு 5 பேருக்கு இயேசுனுடைய அன்பை குறித்து இளைஞர்கள், இளம் பெண்கள் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்களாம். பிரைஸ் தி லார்ட். கரங்களை வைத்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு மாதம் நிறைவடைந்த பிற்பாடு அவர்களுக்குள்ளாக இளைஞர்கள், இளம் பெண்கள் அவர்களாக கூட்டம் கூட்டி ஒவ்வொரு நாளும் 5 சகோதர சகோதரிகளுக்கு, ஆண்டவர் இயேசுவை தெரியாத சகோதர சகோதரிகளுக்கு அவருடைய அன்பை தங்களுடைய சொல்லாலும் தங்களுடைய செயலாலும் அவர்கள் என்பித்து காட்டுகிறார்களாம். 5 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கல, 5 பேருக்கு திருமுழுக்கு கொடுக்கல, 5 பேரை மதம் மாற்றல, இயேசு அன்பு செய்கிறார் என்று சொல்லி இந்த இளைஞர்கள், இளம் பெண்கள் ஒவ்வொரு நாளும் இயேசுவை அறியாத 5 பேருக்கு தங்களுடைய சொல் செயல் வழியாக ஆண்டவர் இயேசுவுக்கு சான்று பகர்கிறார்களாம். அன்புக்குரிய பெண்களே, மிக அழகான ஒரு செய்தியானது இன்று உங்கள் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, குடும்பத்துல ஒரு பெண்ணானவள் அவள் கல்வி கற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒருவேளை அவங்க படிச்சவங்களாக இருக்கிறாங்கன்னா, அந்த குடும்பத்தில் இருக்கிற குழந்தை செல்வங்களை எப்படியாவது முட்டி மோதி கடனை வாங்கி கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருவாங்க. ஆமாவா இல்லைங்களா? பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ குடும்பங்கள்ல இன்று போதை பழக்கங்களால, குடி பழக்கங்களால, அல்லது ஒருவேளை விபத்துகளால இறந்த குடும்பங்கள்ல ஆண் துணை இல்லாமல் எத்துணை பெண்கள் இன்று தங்களுடைய உடல் உள்ள ஆன்மாவை வருத்தி கொண்டு எப்படியாவது தங்களுடைய குழந்தை செல்வங்களை படிக்க வச்சிடணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு குடும்பத்துல ஒரு பெண் குழந்தைக்கு கல்வி கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், அங்க கட்டாயம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை செல்வங்களுக்கு கல்வி நிச்சயம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது நிதர்சனமான ஒரு உண்மை அன்புக்குரியவர்களே. தொடக்க நூல்ல நம்ம வாசிச்சோம், கடவுள் இன்னைக்கு தொடக்கத்துல நம்ம வாசிச்சோம், எல்லாம் அந்த படைப்புகளை எல்லாம் குறித்து வாசிச்சோம் அன்புக்குரியவர்களே. ஆதாமை படைத்து கடவுள் அவனுக்கு தகுந்த துணை இல்லை என்று சொல்லி அவர் என்ன பண்றாருங்க? அவருக்கு நல்ல ஆழ்ந்த உறக்கம் வர வைத்து விலா எலும்பை எடுத்து அவர் ஒரு பெண்ணை படைக்கிறார், தகுந்த துணையை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ராடக்டே ஃபெயிலியர். தொடக்கம் அங்கே ஏவாளை ஆதாமனுடைய விலா எலும்பிலிருந்து கடவுள் ஒரு பெண்ணாக அங்கே படைக்கிறார், அங்கே உருவாக்குகிறார். அவரை பார்த்த உடனே ஆதாம் சொல்றார், என் எலும்பின் எலும்பும் என் சதையில் சதையுமானவள் அப்படின்னு. யார பாம்பு ஏமாத்துச்சு? முதல்ல யார ஏமாத்துச்சு? ஃபர்ஸ்ட் ப்ராடக்டே ஃபெயிலியர். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த உயிர்ப்பு பெருவிழாவானது நமக்கு சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுங்களா? ஒரு தொடக்கம் இருந்தது, ஆண்டவர் அதை ஒரு புதிய தொடக்கமாக மாற்ற விரும்பினார். a beginning and re-beginning. பிரியமானவர்களே, அங்கே பழைய ஏவாளானவள் ஒருவேளை ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுக்காமல் சாத்தானுடைய குரலுக்கு செவி கொடுத்ததுனால இன்று பிரியமானவர்களே இந்த ஒரு மீட்பின் வரலாறானது தொடக்கம் அங்கே தேவைப்படுகிறது. இந்த புதிய தொடக்கத்துல புதிய ஏவாளாகி அன்னை மரியா, நம்ம நிறைய மறைவுரைகள்ல கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? புதிய ஏவாளாகி அன்னை மரியா ஆண்டவர் குரலுக்கு ஆம் என்று சொன்னார்கள். ஒரு புதிய தொடக்கம் அங்கே கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க முதல்ல ஃபெயிலியர், இந்த சக்சஸ். முதல் ஏவாள் அங்கே தவறி போகிறார்கள். இங்க புதிய ஏவாள் ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுத்து ஆம் என்று சொல்லி ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 2வது வாசகத்தில் நம்ம வாசம் விடுதலை பயணத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அங்க பின்னாடி கானான் தேசம் வாக்களிக்கப்படுகிறது. இஸ்ராயல் மக்கள் எல்லாம் ஆரவாரத்தோடு எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து வருகிறார்கள். முன்னாடி பார்த்தா செங்கடல், பின்னாடி பார்த்தா துரத்துக்கிட்டு வரக்கூடிய எகிப்திய படைகள். ஆகவே அங்கே கூக்குரல் எழுப்புகின்றார்கள். மோயேசனுக்கு அங்கே ஆண்டவர் ஒரு அழகான செய்தியை சொல்றாரு.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மோயிசன் அங்கே இஸ்ராயல் மக்கள் எல்லாருக்கும் சொல்றார், விடுதலை பயணம் 14வது அதிகாரம் 13வது வசனம், இன்று நீ காணும் எகிப்தியனை இனி உன்னுடைய வாழ்நாளில் காண மாட்டாய். இந்த உயிர்ப்பு பெருவிழாவுடைய நாள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு முன்னாடி ஒருவேளை செங்கடல் போல பிரச்சனைகள் இருந்தாலும், உங்களுக்கு பின்னாடி ஒருவேளை எகிப்தியர்களைப் போல உங்களை கொல்வதற்காக, உங்களுடைய அழிவுக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருந்தாலும், ஆண்டவர் சொல்றாரு, இன்று காணும் நீ எகிப்தியனை என்னுடைய வாழ்நாள்ல நீ காணவே மாட்டாய். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படி சொல்லி அந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே. அப்ப மோசே வழியாக கடவுள் சொல்றாரு, உன்னுடைய கோலை செங்கடல் மீது நீட்டு அப்படின்னு சொன்ன உடனே செங்கடல் இரண்டாக அது பிளக்கிறது, அங்கே ஒரு புதிய வழியானது கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நாள்ல இறைவார்த்தை நான் வாசிக்கின்ற பொழுது புதிய மோசேவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் பல இடங்கள்ல உதாரணமாக வைத்திருக்கிறோம். நான் வாசிக்கின்ற பொழுது இன்னைக்கு 2 பெண் மோசேக்களை நான் இறைவார்த்தையில பார்த்தேன். மோசே கல்லறையில அவர் அடக்கம் பண்ணிட்டார், புதிய மோசே. அன்புக்குரியவர்களே, திருத்தூதர்களும் சீடர்களும் ஆண்டவருடைய வார்த்தையில வாசிக்கிறோம், சில திருத்தூதர்கள்லாம் துணியை காணான்னு ஓடி போயிட்டாங்க. ஒரே ஒரு திருத்தூதர் யோவான் மட்டும் சிலுவையில நின்று கொண்டிருந்தார். எத்தனை திருத்தூதர்கள் ஆண்டவர் இயேசுடைய பாடுகள்ல அவர்கள் கண்கூடாக பார்த்தார்கள் என்று தெரியவில்லை. ஒருவேளை தங்களையும் கொன்று விடலாம் என்று சொல்லி. ஆனால் அன்புக்குரியவர்களே, அந்த கல்லறையில் அந்த 3வது நாள் யாரு முதல்ல அந்த கல்லறைக்கு போறது? 2 பெண்கள், 2 புதிய மோசேக்கள். பாருங்க பிரியமானவர்களே, ஒருத்தருடைய பெயர் மகதலா மரியா, இன்னொருத்தர் பேர் இன்னொரு மரியான்னு சொல்றாங்க. அன்புக்குரியவர்களே, இப்போ இந்த பெண்களுக்கு முன்னாடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் இறந்து 3 நாட்கள் ஆகிறது. கல்லறைக்கு போய் அடக்க சடங்குகள் செய்ய வேண்டும் என்பதற்காக அங்க போறாங்க. அங்க போகின்ற பொழுது அங்கே ஒரு வானதூதர் அவர்களுக்கு முன்பாக அந்த கல்லை பிரட்டி அவர் ஒரு செய்தியை கொடுக்கிறார். பழைய இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையில் அன்புக்குரியவர்கள், நம்ம 2வது வாசகத்துல வாசிச்சோம், இஸ்ராயல் மக்கள் அவர்கள் நடந்து செல்கின்ற பொழுது அங்கே இறை தூதர் இஸ்ராயல் மக்களுடைய பின்புறமாக அவர்கள் நின்று கொண்டு எகிப்தியர்கள் அவர்களை அழிக்காதபடிக்காக இஸ்ராயல் மக்களுக்கு நெருப்பு தூணாகவும், எகிப்திய மக்களுக்கு அன்புக்குரியவர்கள் இஸ்ராயல் மக்களை பாதுகாக்க கூடியவர்களாகவும் அந்த இறை தூதருடைய பிரசன்னம் இருந்தது என்று சொல்லி வாசித்தோம். இங்க இந்த புதிய மோசேக்களாகிய 2 பெண்களுக்கு அங்கே வானதூதருடைய காட்சி கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை அவ்வளவுதான் திருத்தூதர்களுடைய வாழ்வு, ஒருவேளை இயேசுவை சார்ந்தவர்கள் என்று சொன்னால் அவர்களையும் கொன்று விடுவார்கள் என்று சொல்லி ஓடி ஒளிந்து கொண்ட திருத்தூதர்கள் மத்தியில இந்த பெண்கள் அங்கே செல்கிறார்கள். அச்சத்தோடு நடுக்கத்தோடு செல்கிறார்கள். வானதூதர்கள் சொல்கிறார்கள், பயப்படாதீங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார். புதிய மோசேக்களாக நீங்கள் சென்று திருத்தூதர்களுக்கு சீடர்களுக்கு அறிவியுங்கள், அவர் உயிர்த்து விட்டார் என்று சொல்லி கலிலேயாவிலே அவரை காண செல்வீர்கள் என்று. ஏன் கலிலேயா என்று சொல்ல அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பணிவாழ்வு எங்க தொடங்குச்சுங்க? கலிலேயாவில் தொடங்கியது. எல்லா நற்செய்தியாளர்களும் சொல்கிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணிவாழ்வை தொடங்கிய இடம் கலிலேயா. ஆகவேதான் கோ பேக் டு கேலிலே என்று சொல்கிறார்கள். இந்த புதிய மோசேக்களுக்கு, பெண்களுக்கு வானதூதர் வழியாக ஆண்டவர் ஒரு செய்தியை சொல்றாரு. ஒரே பயம் அவர்களுக்குள்ளாக. திருத்தூதர்களுக்கும் சீடர்களுக்கும் சென்று அவர்கள் நற்செய்தி அறிவிப்பதற்காக பயத்தோடு கூட பெரும் மகிழ்ச்சியோடு அவர்கள் ஓடி செல்கிறார்கள். அன்புக்குரிய பெண்களே, இன்னைக்கு உங்களுக்கான செய்தி தான். புதிய மோசேக்களாக இஸ்ராயல் மக்களை வழிநடத்துவதற்காக, குட்டி திருச்சபையை வழிநடத்துவதற்காக வானதூதர்கள் வழியாக ஆண்டவர் உங்களுக்கு அந்த செய்தியை கொடுக்கிறார். என்னவென்று, இயேசு உயிர்த்து விட்டார். உங்களுடைய இல்ல திருச்சபையில, உங்களுடைய குட்டி திருச்சபையில, உங்களுடைய அன்பியங்கள்ல, உங்களுடைய பங்குல, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ஆண்டவர் இயேசுவை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் அவரை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி பெண்களாகி உங்கள் எல்லாருக்கும் ஒரு செய்தியை கொடுக்கிறார். நல்ல கைகளை உற்சாகமா தட்டி. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி யார் யாரெல்லாம் இந்த மகதலா மரியாவையும் போல ஒருவேளை பயத்தோடு இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து என் குடும்பத்துல, என் குழந்தைகளுக்கு என்னால சொல்ல முடியல, என் கணவனுக்கு என்னால சொல்ல முடியல, என் குடும்ப உறவுகளுக்கு என்னால சொல்ல முடியல, ஒருவேளை பயத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்காக போராடக்கூடியவர் யாருன்னா அவர் தான். அதுதான் விடுதலை பயணம் 14வது அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது, நீங்கள் அமைதியாக இருங்கள். உங்களுக்காக போராடக்கூடியது யாரு? ஆண்டவராகிய தெய்வம்.
அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு மனநிலையோடு நீங்கள் பயணிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உயிர்த்த ஆண்டவர் உங்கள் மத்தியில் வாசம் செய்வார். அததான் இன்னைக்கு நம்ம பவுலடியார் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் மிக அழகாக சொல்கிறார். இறந்து போன இயேசு கிறிஸ்து அவர் மீண்டும் இறக்க மாட்டார், உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துடைய மகிமையான பிரசனம் உங்களோடு இருக்கும் என்று சொல்லி. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உயிர்ப்பு பெருவிழா, பிரியமானவர்களே, ஒரு குடும்பத்துல இன்னைக்கு அம்மாவோ அல்லது மனைவியோ நீங்க குடும்ப ஜெபத்திற்காக நீங்கள் அங்கே உங்களுடைய குடும்ப உறவுகளை அழைக்கிறீர்கள் என்று சொன்னால் கட்டாயம் அந்த குடும்ப உறவுகள் உங்களுக்கு செவி சாய்ப்பார்கள். ஏனென்று சொன்னால் பெண்கள், இஃப் யூ சே எஸ் இட் இஸ் எஸ், இஃப் யூ சே நோ இட் இஸ் நோ. மனைவியாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, பாட்டியாக இருந்தாலும் சரி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ஹோட்டலுக்கு உங்க கணவனை அழைத்து செல்ல முடிகிறது, ஒரு நகை கடைக்கு உங்க கணவனை அழைத்து செல்ல முடிகிறது, ஒரு துணி கடைக்கு உங்க கணவனை அழைத்து செல்ல முடிகிறது. எங்கெங்கெல்லாம் உங்களுடைய கணவனை உங்கள் உறவுகளை அழைத்து செல்ல முடிந்த நமக்கு இன்னைக்கு பெண் மோசேக்களாக இஸ்ராயல் மக்களை, புதிய இஸ்ராயல் மக்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் குட்டி திருச்சபையை வழிநடத்த ஆண்டவராகிய தெய்வம் உங்களுக்கு அழைப்பு மட்டும் கொடுக்கவில்லை, உங்களுக்கு வலிமையையும் ஆற்றலையும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நமக்கு இது போல நைஜீரியா நாட்டிலேயோ, சிரியா நாட்டிலேயோ, ஈராக் நாட்டிலேயோ, அல்லது இலங்கையிலோ, அல்லது இன்னைக்கு நம்முடைய இந்திய தேசத்துல பல இடங்கள்ல இருக்கக்கூடிய உயிர் பயங்கள் கிடையாது. நம்மை ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு செய்தியை சொல்கின்ற பொழுது ஒருவேளை என்ன ராணி மரியா அவர்களை கத்தியில குத்துனது போல என்னையும் குத்திடுவாங்களோன்ற அச்சம் எல்லாம் எனக்கு இல்லை. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதற்கான எல்லா சூழ்நிலைகளிலும் என்னுடைய வாழ்வில் உண்டு. ஆனால் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய தெய்வம் யாரையும் கட்டாயப்படுவது கிடையாது. ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை வைத்து சொல்லுவோம், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று தன்னுடைய திருத்தூதர்களை, தன்னுடைய சீடர்களை எல்லாம் கலிலேயாவுக்கு போக சொல்கிறார். ஏன் என்று சொன்னால் 3 ஆண்டுகள் கொடுத்த அந்த பயிற்சியினுடைய அந்த சுருக்கம். இன்னைக்கு வருஷம் ஃபுல்லா நம்முடைய குழந்தை செல்வங்கள் எல்லாம் கிளாஸுக்கு போறாங்க. ஆனால் தேர்வுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷனை வச்சு எவ்வளவு வேகமாக அவர்களை தயாரிக்கிறார்களோ அதிகமான மதிப்பெண் பெறுவதற்கு போல, அதுபோல 3 ஆண்டுகள் தயாரிப்பு ஆண்டவர் இயேசுனுடைய இந்த பாஸ்கா காலத்துல 40 நாட்கள்ல ஒரு வேகமான ஒரு தயாரிப்பு. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதற்கான துவக்கம் யாரு தெரியுங்களா? மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் அந்த புதிய மோசேக்குல ஆண்டவர் பயன்படுத்துகிறார். கண்களை மூடி கரங்களை குவித்து நம்ம பரிசீலனை செய்து பார்ப்போம். இந்த நேரத்துல இன்னைக்கு மிக அழகாக நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துக்களை சொன்னோம். உயிர்ப்பின் பெருவிழாவுடைய வாழ்த்துக்கள் என்று நம்ம சொன்னோம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம 5 பேருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தெரியாத 5 பேருக்கு ஆண்டவர் இயேசுனுடைய அன்பை குறித்து, ஆண்டவர் இயேசுனுடைய இரக்கத்தை குறித்து, ஆண்டவர் இயேசுனுடைய மன்னிப்பை குறித்து நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. என் குடும்பத்துல, என் கணவனுக்கு, என் குழந்தை செல்வங்களுக்கு நான் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை, நான் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையை நான் அதை பறைசாற்றுகிறேனா? பிரியமான சகோதர சகோதரிகள், இன்னைக்கு சிலுவை பாதையில நம்ம எல்லாம் பங்கெடுத்தோம். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய குழந்தைகளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு குடும்ப செபம் என்று சொன்னால் நம்முடைய குழந்தை செல்வங்களை, ஒரு திருப்பலி என்று சொன்னால் நம்முடைய குழந்தை செல்வங்களை, ஒரு இறைவார்த்தை வாசிப்பு என்று சொன்னால் நம்முடைய குழந்தை செல்வங்களுடைய பதில் என்னவாக இருக்கிறது? அவை இன்று ஆண்டவர் இயேசுனுடைய அந்த உயிர்ப்பு செய்தியை பெண்களாகிய உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஒருவேளை கல்வி கற்ற பெண்மணி எப்படியாவது தன்னுடைய குழந்தை செல்வங்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்கிறார்களே, அதுபோல் ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பெண்களாகிய நீங்கள் புதிய இஸ்ராயல் மக்களாகிய உங்களுடைய குட்டி திருச்சபையை கானான் தேசத்திற்கு, கலிலேயாவிற்கு அழைத்து செல்ல வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஏனென்றால் அங்குதான் ஆண்டவர் இயேசுவை, உயிர்த்த ஆண்டவர் இயேசுவை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்கிறார். உடைய கண்களை மூடி கரங்களை குவித்து உடைய உள்ளத்திற்குள்ளாக நம்ம சொல்ல வேண்டிய ஒரு காரியம், இயேசுவை நீர் உயர்த்தீர், இயேசுவை நீர் மெய்யாகவே உயர்த்தீர். மகதலா மரியாவையும் அச்சத்தோடு பயத்தோடு இருந்த அந்த பெண்களை உம்முடைய உயிர்ப்புக்கு முதல் சாட்சிகளாக, ஒரு புதிய மோசேக்களாக, இஸ்ராயல் மக்களை வழிநடத்துவதற்காக, திருத்தூதர்களை ஒன்றிணைப்பதற்காக, சீடர்களுக்கு செய்தி சொல்வதற்காக நீர் அனுப்பினீரே. அதுபோல இன்னைக்கு புதிய ஏவாளாகிய அன்னை மரியாவை பின்பற்றக்கூடிய அன்னை மரியாவினுடைய குழந்தை செல்வங்களாக நாங்களும்
அன்னை மரியாவை போல எங்களுடைய வாழ்வுல இந்த குட்டி திருச்சபையை கட்டி எழுப்ப எங்களுக்கு ஆசிரை தாரும் என்று தொடர்பிருக்கும் திருப்பலியில மன்றாடுவோம். திருக்குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய, திருக்குடும்பத்தினுடைய பாதுகாவல் இருக்கக்கூடிய, இதோ நீங்களும் நானும் திருக்குடும்பத்தை போல நம்முடைய குடும்பங்கள் ஆண்டவருக்கு சான்று மிகுந்த ஒரு குடும்பமாக வாழும்.